ஹார்பர்ல நீ செஞ்ச வேலைக்கு நான் அந்த வீரசிங்கத்துக்கிட்ட எடுத்து சொல்றதுக்குள்ள போதும் ஆயிருச்சு. நான் ஏன் அப்படி சொன்னேன்னு எனக்கே தெரியல சித்தப்பா. இன்னொரு சந்தர்ப்பம் மட்டும் எனக்கு கிடைக்கட்டும். அந்த சரவணை என்ன பாடுபடுறான்னு பாருங்க. வந்துட்டியா? ஹார்பர்ல மிஸ் ஆன பிளான் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்றோம். நான் சொல்றது நீ செய். கோ இன்சைடு. ஓகே, வாங்க உங்களுக்கு ஆயுசு 100 மாப்ள. என்ன மாமா, வீட்ல யார் இருக்கா? யாரை தேடி வந்தீங்களோ அவங்க தான் இருக்காங்க. தேன்மொழி மாப்ள போங்க, தனியா இருக்கா. மாமா, அன்னைக்கு நம்ம போட்ட பிளான் ஃபெயிலியர் ஆச்சுல, அத நான் இன்னைக்கு சக்சஸ் பண்ணேன். அதேப்பா, இன்னைக்கு உனக்கு புத்தூர் கட்டுதான். இப்ப இறக்குறேன்டா மொத்த குடும்பத்தையும். வெல்கம் டு ஃபாத்திமா. தேனோ எப்பவே என்ன தைரியம் இருந்தா என்னை கட்டி பிடிப்ப? என்னாச்சு உனக்கு? உனக்கு என்னாச்சுடா? மணி 4 ஆச்சுல. ஓ, உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ, இது பேய் இல்ல, தேன்மொழி. ஐயோ, நான் விட்டுறேன். நான் தெரியாம பண்ணேன். போடி. டேய், வெளிய வாடா. அதெல்லாம் வர முடியாது, போடி. மரியாதையா வெளிய வந்துரு. நான் உள்ள வந்து உன் மண்டைய உடைச்சிடுவேன். நான் வெளிய வந்த மாட்டேன், முத்தமா கொடுக்க போறேன். டேய், முத்தமா வேணும். வெளிய வா தரேன். டேய், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றீ. நீ வெளிய வரியா இல்லையா இப்போ? டேய், எதுக்கு தண்ணி திறந்து விடுற? குளிக்க போறேன். டவல் கொடு. ஓ, டேய், ஏன் வீட்டுக்கு வந்து நீ ஏன்டா குளிக்கற? நான் யார் வீட்டுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு தான் பேசுவேன். இன்னைக்காவது ஒழுங்கா தேய்ச்சு குளிச்சிட்டு வா. நான் உன்னை நல்லா துவைச்சு வெயில தொங்க விடுறேன் பாரு. எங்க அவன் பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிட்டான். அவனை கொன்னுறவா? அத்தடி, என்ன கட்டி பிடிச்சு தூக்கிட்டான் சித்தப்பா. வேணா அந்த அளவுக்கு போவனா, கேஷ் ஆயிரும். அவனை அப்படியே தகன்னு வச்சு செய்வான். ஓகேவா? கோ இன்சைடு, கோ. ஹலோ, பேசியா? ஹலோ, பேசுறடா. யோ சாமி, பாத்திமா கிட்ட என்ன டீல் பேசணும்? 4 மணி சொன்னோம்ல, அவள இன்னும் காணையா? பேசினோமா? பேசினே. டேய், ஆளு ஏத்திட்டு வர ட்ரெயினே 6 மணி நேரம் டிலேயா வருது. ஆவி உடனே வந்துருமா உனக்கு? யோ, பாத்ரூம்ல உட்காந்து அவஸ்தைப்பட்டு இருக்கேன்யா. பாத்ரூம் போயிட்டு ஆய் வரலன்னா கஷ்டப்படுவாங்க. நீ என்னடா ஆவி வரலன்னு கஷ்டப்படுற? யோ சாமி, இங்க ஒரு பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டேன். இன்னும் ஒரு பஞ்சட்டால பேசுனேன், உன்னை நேர்ல வந்து அடிப்பேன். டேய், ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க. யோ, ஒழுங்கு மரியாதை அந்த ஃபாத்திமா இப்போ இங்க வந்து ஆகணும். இன்னைக்கு அமாவாசை வேற. இன்னைக்கு ஆவி வராது, லீவு. அப்படி என்னதான்டா பண்ண எங்க சரவண? என்ன பண்ணீங்க? நீங்க உள்ள வளர்த்த லட்சணத்தை போய் பாருங்க. இவன் தொல்லை தாங்கல. தேனு என்ன பண்றேன்னு தெரியலையா? தேனம்மா, என்னம்மா ஆச்சு? மாட்டணுமா? சரவண வரா? இப்படி ஒரு புள்ள பெத்து வச்சிருக்கீங்க. சீ, இந்த கன்றாவிய பாருங்க மாமா. வாய் வந்து மூடு. நீ எல்லாம் ஒரு கட்சி தலைவனா? அதானே. என் மேல இவ்ளோ ஆசை வச்சிருக்கிறவன் நிச்சயத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும். இப்போ வந்து தேன்மொழி, நான் உன்னை விரும்புறேன், நீ இல்லனா செத்துருவேன் அப்படின்னு அழுதா. என்னடா சரவணா ஏதாவது சொல்றா? ஓஹோ, அப்ப நான் சொல்றது நீங்க நம்பலையா? அட, நீ சொன்ன கரெக்டா தாமா இருக்கும். என்ன முழிக்கிறீங்க? இருந்தா நிச்சயத்துக்கு அப்புறம் இப்படி பேச தப்பு இல்லையா? இந்த விஷயம் வீரசிங்கனுக்கு தெரிஞ்சுன்னா சும்மா விட மாட்டேன். நானும் விடுறதா இல்ல. இது உயிர் பிரச்சனை. விடக்கூடாது, அழுத்து. நாளைக்கு நான் கிடைக்கலன்னு இந்த சரவணன் தற்கொலை பண்ணிட்டா? மகளே. ஆமா, செத்துக்கிட்டு போயிட்டேன்னா? அதனால மேட்டருக்கு வா. நான் சரவணனே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அது சரி. ஏமா, நீ ஈஸியா சொல்லிட்ட, அந்த வீரசிங்கத்துக்கு யாருமா பதில் சொல்றது? சித்தப்பா, நீ மாத்தி பேசுறதுக்கு நான் தான் கடத்த லிச்சாவாயா? நான் செத்தப்பா. அந்த வீரசிங்கத்துக்கிட்ட என்னால பேச முடியாது. அவ என்ன அளவு பேசினாலும் எவனுக்கும் புரியாது. அவ என் குடலை உருகி மாலையா போட்டுருவேன். என்னால பேச முடியாது. பாஷையே தெரியாம துபாயில 300 பேரை கட்டி வச்சவர் நீ. வீரசிங்கத்தை உன்னால சமாளிக்க முடியாதா? மாமா, நீங்க கவலைய விடுங்க. என் வீட்டுக்காரே வெட்டிட்டு வரனா கட்டிட்டு வருவாரு. மரகாயா. பாத்திமா, ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. பொறுப்பா, இவன் இன்ஸ்டால்மெண்ட்ல அடிக்கிறது இன்சல்ட்டிங்கா இருக்குப்பா. ஒரேடியா கணத்தை தள்ளி முடிச்சிடலாம்ப்பா. மகன் கல்யாணத்தை நிப்பாட்டணும், உயிரோட இருக்க கூடாது. வீரசிங்கம்
பொண்ணோட சித்தப்பா செத்து போயிட்டா 1 வருஷத்துக்கு கல்யாணமே நடக்காது. இது எங்க குடும்பத்தோட உன்னை வழக்கம். கொல்றதுதான் எங்க வழக்கம். அப்பா எனக்கு தேன்மொழிக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும்பா. டேய் இவன் வழக்கம் போல ஏதோ சொல்லி கொலைப்பறான்டா. புடிச்சு அடிங்கடா. ஐயோ உங்க ஒப்பே ஒரு லூஸ், அவனுக்கு அறிவே கிடையாது. வீரசிங்கம் என்ன நம்பு, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். எப்படி 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 அவுத்து விடு. அப்படி உட்கார்ந்து பேசுவோம். அங்க இருந்தே சொல்டா. மாத்தி பேசுனா சவுக்கால் அடிக்கிற மகுடேஸ்வரனை தெரியுமா? தெரியாது. 503 வாக்கு மாறுனா நாக்க இருக்கிற சகுடேஸ்வரனை தெரியுமா? தெரியாதுடா. சகுடுடா. சரி விடு. நாகலாபுரம் நாகலட்சுமியாவது தெரியுமா? அவ பேச ஆரம்பிச்சாடா நாய் கூட நாடி செத்து போயிடும். யாருக்கிட்ட சீவி புடு சீவி. பேரல பேச்சியம்மாவ தெரியுமா? அவ பேச ஆரம்பிச்சானா பச்சை மரம் கூட பத்தி எரியும். தெரியாது தெரியாது தெரியாதுடா. ஓம் புள்ள ராஜதுரை யாருக்கு பிறந்தாண்டாவது தெரியுமா? சத்தியமா தெரியாதுடா. அதுவும் தெரியாதா? அப்பா டேய் இவங்க எல்லாம் யாரா? இவங்க எல்லாம் பஞ்சாயத்துல பெரிய ஆளுங்க. ஒரு இடத்துல நின்னு பஞ்சாயத்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா பறக்கிற காக்கா குருவில இருந்து நடக்கிற ஆடு மாடு வரைக்கும் நின்னு வேடிக்கை பார்க்கும். இவங்க முன்னாடி எங்க அண்ணனை நிப்பாட்டி சரவணனோட அப்பனை நிப்பாட்டி அவங்க கேட்கிற விதத்துல கேள்வியை கேட்டாங்கன்னா தேன்மொழி உனக்கு தாயா? டேய் அலையாதடா அப்பா, ஏதாவது பண்றா. சரி கூட்றா பஞ்சாயத்து. கூட்டுங்கடா. சரவணா எங்க போயிட்டு இருக்கோம்? பேசாம வா. நீ எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க, பதிலுக்கு நான் உனக்கு ஏதாவது செய்யணும்ல. டேய் இங்க எதுக்குடா கூட்டு வந்த? உங்க அம்மா கையால பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வா உள்ள வேணாம், போலாம். நான் சொல்றது கேளுடா ப்ளீஸ்டா. வா வேணாடா போயிடலாம் ப்ளீஸ்டா. சொன்னா கேளு வா. பாப்பா எப்படி இருக்கீங்க? ஹே வாடா வா. வீட்டு பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. யார் இந்த பொண்ணு? வா உட்கார். இது என் மாமா பொண்ணு தேனு. ஓ ஏய் சரவணா, அம்மா நின்ன கண்டுட்டு எத்தனை நாளாயி? உட்காருமா உட்காரு. எனக்கு மூட்டு வலிக்கு ஒரு தைலம் வாங்கிட்டு வந்தல, அது இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபோன் பண்ணி சொல்லிருக்க கூடாதா? வரும்போது வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. சொல்லிருக்கலாம். சரி வாங்கி அனுப்புறேன். சரி, என்ன சாப்பிடுறீங்க? நீ எண்ணெயில பட்டகிராம் போடும்போதே இவன் வாசம் பிடிச்சிருப்பான். பாய் வீட்டில் பிரியாணின்னு முதல்ல எடுத்து வை, சாப்பிட்டு அப்புறம் பேசலாம். அப்பா எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்காங்க பாப்பா. உங்க உடம்பு எப்படி இருக்கு? இருக்கு. ரன்னிங் ரேஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் goes to Fatima 7E. பிரியாணி சூப்பரா இருக்கும். என்கிட்டேவா? வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா போதும், ஐயா அங்கே தான் டேரா போடுவார் பிரியாணிக்காக. அம்மா பூண்டு ஊறுகாய் இருக்கா? 2 மோளே. பாத்துமா ஞாபகம் வந்துருச்சு. அவளும் பூண்டு ஊறுகாய் இல்லாமல் சாப்பிட மாட்டான். தேங்க்ஸ்டா. பட்டாரத்துக்கார மாப்பிள வீரசிங்கம் விட்டு பஞ்சாயத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. நாகக்கா பேச்சக்கா வந்துட்டாங்க. எவ குடும்பம் நார போகுதோ, எவ குடும்பம் ஓட போகுதோ. வாங்கடி. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆவியை கூப்பிடுறானா ஆம்லெட் போட்டுட்டு இருக்கான்டா. கோரி எங்கடா? அவன் எஸ் ஆயிட்டான் மச்சான். இமா ஏய் பாத்திமாக்கு பத்திமான்னு எழுதி வச்சிருக்கான். எப்பறா வருவாவ? ஆவிக்கு காலே கிடையாது. எனக்கு கால் இருக்கு மாமா. டேய் அப்பா மாமா வெயிட் பண்றேன் வாடா. அங்க பாத்தியா மகுடு சகுடு வந்துட்டாங்க. அப்பா வந்துட்டாங்க. எங்களை பத்தி தெரியாதா? எவன் விட்டு ஏறிடாது. தீர்ப்பு சொல்ற வரைக்கும் அண்ணன் தண்ணி உண்ட மாட்டோம். நீதிடா நேர்மடா. ஓடுடா ஓடிப்படா. ஐயா எனக்கு தெரியுதுங்களா? வெட்டி பசங்க வாங்க வாங்க. 2 எக்ஸ்ட்ரா பேசினீங்கன்னா அவன் ஜெத்தியா போயிருக்கான். எவன் செத்தாலும் பரவாயில்லடா. எங்களுக்கு நீதி சாக கூடாதுடா. எப்படி? என்னடா தேங்காய் உடைக்கிற அருவா எடுத்து வந்திருக்க? சகுடு மகுடு பழத்தை குத்து. நான் குத்துறேன். உலகைய போட்டாங்க. என்ன பாக்குறீங்க? மாத்தி மாத்தி பேசுனீங்கல்ல, இப்போ உங்களை பாத்தி கட்டி பஞ்சர் பாப்பாங்க. சகுடு மகுடு நம்ம குல மந்திரத்தை ஓதி அருவாளை தாலியை கட்டு. விரதம் விஷ்ணு வரணும், சசி வரணும், கரெக்டா பேமெண்ட் வரணும். நீ என் பாக்கிய தரணும். தள்ளுங்க சாமி தள்ளுங்க சாமி. எல்லாருக்கும் மைண்ட் பிராடா இருக்கும். உனக்கு என்ன மண்டே பிராடா இருக்கு? பொண்ணை பத்தவ யாரா? வாடா முன்னாடி. கம் ஃபார்வர்ட். அட்ட மாத்திரம் தாய் மாமா முட்டா பேல வாடா முன்னாடி. வாடா. கண்ணு தெரியலடா கபோதி வாடா. பிராத கொடுத்தவன வெத்தாய்
வச்சு கூப்பிடுவாங்க கூப்பிடுறான் அந்த கூமட்டையா விட்டு பழகலாம் சீக்கிரம் வாடா. என்னது இது மரியாதையே இல்லாம பேசுறாங்க? பிராடு கொடுத்தவங்களுக்கு இந்த மரியாதை பிராடு பண்ணிட்டு நிக்கிறாங்க பாருங்க. இவங்க கதையை நினைச்சு பாருங்க. ஏய், சுப், சுப். குறுக்க பேசுனா குறுக்கலையே போட்டுருவேன். ஈர்ப்புடா. நியாயம்டா. சரி பேசுடா. நாகே விசாரிச்ச வரைக்கும் பொண்ணு பக்கம் தான் ரொம்ப வீக்கா இருக்கு. ஏய் என்ன கேள்வி கேட்டாலும் அசலாம் பதில் சொல்லு. நான் பாயிண்ட முடிச்சதும் நீ இதை ஸ்ட்ராங் பண்ற. பண்ணிடுறேன். தேவையாடா எங்களுக்கு இது? அது வந்து பேசாதடா. கலக்கிட்ட மாமா. ஐயோ மாட்டணுமா? நம்ம தீர்ப்பதான் ஜெய்ப்பூர் கோர்ட்லயே ஃபாலோ பண்றானுங்க. அப்படி ஃபாத்திமா திருப்பாச்சேரி ரூபாவை கொண்டு வர சொல்லிடுவோமா? பாத்துக்கலாம் மகடே. யோ நிப்பாட்டுங்கய்யா. ஏதோ பிளான் பண்றேன். சொம்பு இல்லாம பஞ்சாயத்தா? எதிர்த்து பேசுறான். ரொம்ப முக்கியம் இல்ல சகடு. டாக்ஸில வந்தது செம்ப மறந்துட்டனே. பாப்பா நன்றிமா. மாமாக்கு சொம்பு வந்ததுக்கு அப்புறம் தான் தெம்பே வந்திருக்கு. பாத்திமா பட்டைய கலப்புறோம். முனியா ஊரட்டப்பா முனியாண்டி உண்மை சொல்வா முனியாண்டி புரணி போட்டு பேசி புட்டா தலை எடுப்பா முனியாண்டி. பாட்டு நல்லா படிப்பாண்டி பாவங்களை உடைப்பாண்டி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே நீதி சொல்வா முனியாண்டி. வாக்கு சொல்ல மறுப்பவன சாட்டையால அடிப்பாண்டி சாதி மதம் பார்க்காம தீர்ப்பு சொல்ல வாராண்டி. பாடி மௌத்தாரிச்சா புகை வருது. சரவணா பாட்டுக்கு பாட்டு. ஓகே மாப்பிள்ள எல்லாமே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. உங்களை நாரடிக்க போறோம். நீ மெயின்டைன் பண்ணிக்க. எம்மா நாகலட்சுமி அதான் ஐயா வாழை விட்டுருக்காருல ஆரம்பி. வா அல்லது வா. வாத்தியாரே வா வஞ்சி கொடி உன் கொஞ்சம் கிளி உன் இஷ்டப்படி என்ன கட்டிப்புடி அடனியாச்சு நானாச்சு அடடடபா வா அடியாத்தி வஞ்சி கொடி என் கொஞ்சம் கிளி உன் இஷ்டப்படி என்ன கட்டிப்புடி அடனியாச்சு நானாச்சு. அடடட என்னடா நடக்குதுங்க? டேய் என்ன கொடுமடா இது? என்ஜாய் பண்ணுங்கப்பா. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். ஏதோ பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா எல்லாம் லூஸ் மாதிரி ஆடினுக்குறானுங்க. எதையும் கண்டுக்காத. நீயும் இந்த கூட்டணியில ஐக்கியமாயிடு போ. ஐயா டால முடிச்சிருக்காரு. டால ஆரம்பிங்க. டா கமான் சீக்கிரம் டைம் ஆகுது. ஓகே போங்க. நெடிலா குறிலா. டேய் தொடப்ப கட்ட மீச அது குடியில் தான்டா அது. டேய் அது குடில் இல்லடா குரிலே. குரில். டேய் என்னடா குரில நெடிலங்கறான்? குரில்டா. அது குரில்டா. டா டா டா. தங்க மாரி ஊதாரி புட்டுக்கு நனி நாரி ஐக்கு மூட்ட மீனாச்சி மூஞ்ச கைவி நாளாச்சி பின்னாடி என்ன நடக்குதுங்க? தெரியலையே டான்ஸ் ப்ரோகிராம் நடக்குது. சரவணா என்ஜாய். டேய் பசங்களா ரால ஆரம்பிங்கடா. ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் தினம் ஆராதனை அது சுகவேதனை ராத்திரி நேரத்து பூஜையில். டேய் பச்சை பச்சையா பேசுவாளுங்க என்ன? பச்சை பச்சையா ஆடிட்டு இருக்காளுங்க. சரவணா என்னப்பா இது? மகிழேஸ்வரம்லாம் ரொம்ப டிசிப்ளின்டு பர்சன்ப்பா. இந்த மாதிரி தரங்கட்டு நடந்துக்கிறான். அதானே குழந்தை பசங்கப்பா. கொஞ்சம் அமைதியா இருங்க. மாத்தி பேசுற நாக்கு இருக்கிற மறு சொன்ன மண்டி போட்டு நாக்க போட்டு நக்கிக்கிட்டு இருக்காண்டா. அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கும். கொஞ்சம் அமைதியா இரு. பண்ணி பத்த பண்ணி கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கு. யோ நாட்டாம ஜெயில முடிச்சிருக்காங்க. ஜா ஜே ஜோ விஜய் I'm waiting. எவன்டா அது? சித்தே கில்லாடி மிட்டா கில்லாடி மாமா கல்லடிக்கும் கலரு கல்லாடி ஏட்டக்கு முட்டக்கு எல்லாம் அடிக்குது போலீஸ்காரன் ஜிப்சி தேவையில்லை எப்சி காக்கி யூனிஃபார்ம் போட்டா தானா வரும் பாம்பு. சித்தே கில்லாடி மிட்டா கில்லாடி மாமா கல்லடிக்கும் கலரு கல்லாடி ஜித்து ஜில்லாடி மாடி
டேய் பஞ்சாயத்துல கில்லாடின்னு கூட்டிட்டு வந்த அவன் சித்து சில்லாடின்னு கூத்தடிக்கிறான். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இல்ல அது வாம்ல இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல பாம்புக்கு வந்துருவாங்க. எப்பா குட்டிச்சோட்டிஸ் பிராது கொடுத்தவர் ஆளை பாட சொல்றாரு, பாடு. ஆனா முதல்ல அஜித் आलमा डोलमा ऐसा लगड़ी मालमा तेची गली जिन्ने क्रैकी उठा सालमा अरिकल कोत उठा गलगले पलचिन बल बलक मिटा मन लोकले टमगना टुमगना टोला कटा घुमगना घुमगना तुमा गली यटी पंगा यडगिना अरगना मुरगना तौडयता यरगना इरगना सरगना ओके ना उड़गिना अलमा डोलमा நிறுத்துங்கடா. பஞ்சாயத்து கூட சொன்னா பாட்டுக்கு பாட்டா பாடுறீங்க. கொண்டாடாத வருவாள என்ன நடந்துச்சு தெரியல. சொல்லுங்க. நீதிடா, நேர்மடா, நியாயம்டா, போதும்டா. ஐயோ முதல்ல இருந்து வந்துட்டானுங்கப்பா. என்னடா பரிசு காணமா? டேய் ஃபாத்திமாவை காணோம்டா. பாத்திமா காணமா? ஐயோ ஐஸ் மயங்கி விழுந்துருச்சு. அங்க ஏதோ ஒன்று நடக்குது, பார்க்கலாம். இதான் நமக்கு நல்ல சான்ஸ். என்ன மேட்ச் தவளக்காரி? ஹலோ டாக்டர், ப்ளீஸ் கம். அதாச்சு தலைவரே. என்னாச்சுன்னு பாருங்க. இவன் டாக்டரா? கர்ப்பமா இருக்காங்க. அவ எங்க ஒரு பொண்ணு, அவ கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு சொல்லல. இங்க இருந்து ஒரு பாய் வெளியே போக முடியாது. ஊருக்காரங்க ரூட்ட மாத்திட்டாங்க, நம்மளும் அதே ரூட்ல யாருன்னு சொல்லுங்கடா. வீரசிங்க வீட்டுல தான் அக்கா வேலை பாக்குது. இங்க இருக்கிறது ரெண்டே ஆம்பளைங்க தான். ஐயோ அது நான் இல்ல. டேய் 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 எங்க அப்பா. டேய் விருந்தாளிக்கு பிறந்தவனே உனக்கு கல்யாணம் பண்ணனும்னு கூட்டி வந்து அவளை எந்த அலையில கட்ட பாக்குறாங்கடா? யோ நீ வீட்ல வேலையே இல்லாம சும்மாதானே இருந்த, நீ தான் இந்த வேலையை பாத்துருப்ப. நீ விளக்கு பிடிச்சியாடா? காண்டாம ஆமா இருக்க. கட்ட சொல்ல தாலி அவரை. மரியாதையா தாலி கட்டு. ஏய், அவ கழுத்துல தாலியை கட்டல, அவ கழுத்தை வெட்டிடுவேன். வெட்டிருவியா? வெட்டா பாக்கலாம். சகுடு மகுடு தீர்ப்புக்கு எகுடு வேணா பேசுறடா. மகுடேஸ்வரா வேணாம். இவங்க வாக்கு மாறினாலே நாக்கா இருக்கிறவங்க. நீ வேலைக்கார கற்பம் ஆகிட்டு இல்லைன்னு சொன்னா அப்புறம் எதை அறுப்பாங்கன்னே தெரியாது. மரியாதையா தாலியை கட்டிரு. தாலி ரெடி, இந்தாங்க. தாலி ஆல்ரெடி கையிலே வச்சிருக்காங்க. அட கட்டுங்க. கைய காலை வச்சுட்டு சும்மா இருந்தா தானே காமாந்தகா.